வெளிநாட்டு பெண்ணிடம் பாலியல் சேட்டை, கைதானவருக்கு விளக்கமறியல் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. திருக்கோவில் பிரதேசத்தில் சுற்றுலா பணியான பெண்ணிடம் பாலியல் சேஷ்டையில் ஈடுபட முயன்ற சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பொகவந்தலாவ பிரதேசத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தரை பொத்துவில் நீதிமன்ற பதில் நீதிவான் எதிர்வரும் 28ஆம் தேதி விளக்கமறியல் வைக்குமாறு திங்கட்கிழமை உத்தரவிட்டிருக்கிறார். பொத்துவில் அருகம்பை பிரதேசத்துக்கு அக்கறை பெற்று பொத்துவில் பிரதான வீதி ஊடாக முச்சக்கர வண்டி ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணியான நெதர்லாந்து பெண் ஒருவரை கடந்த மாதம் 25ஆம் தேதி திருக்கோவில் பிரதேசத்தில் வைத்து மோட்டார் சைக்கிள் சென்ற ஆண் ஒருவர் இடைமறித்து அவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக குறித்த பெண் அருகம்பை சுற்றுலா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்ததை அடுத்து குறித்த நபரின் புகைப்படத்தை ஊடகங்கள் ஊடாக போலீசார் வெளியிட்டு அவர் தொடர்பாக தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து குறித்த நபர் தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை விசாரணை மேற்கொண்ட திருக்கோவில் போலீசார் ஒரு பிள்ளையின் தந்தையான 25 வயது முகவந்தலாவைச் சேர்ந்தவர் எனவும் களுவாஞ்சிக்குடி இரவில் பிரதேசத்தில் திருமணம் முடித்து கடந்த சில வருடங்களாக திருக்கோவில் பிரதேசத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தலைமறைவான நிலையில் மருதமனை பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் தனது தலையை மொட்டையடித்துக் கொண்டு தோற்றத்தை மாற்றிக்கொண்ட நிலையில் இருந்தபோது அங்கு வைத்து குறித்த நபரை கைது செய்து பொத்துவில் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதே நேரம் இதில் கைது செய்யப்பட்டவர் நேற்று திங்கட்கிழமை பொத்துவில் நீதிமன்றத்தில் பதில் நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு பதில் நீதிவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதான செய்திகளும் வெளியாகி இருந்தன. மிக கேவலமான ஒரு செயற்பாட்டை இந்த இளைஞர் இவ்வாறு முன்னெடுத்திருக்கிறார்.